365 நாளும் நிக்காம வரும். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தான் வரும். இது நின்றுச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும்ட்டு அந்த ஊர்ல இருக்க மக்கள் சொல்றாங்க. பல அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் வந்து தேடி பார்த்துட்டாங்க. ஆனா எந்த இடத்துல இருந்து நீர் உருவாகுதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பகல்ல வந்தீங்கன்னா தீர்த்தத்துல குளிக்க முடியாது. பக்கத்துல குளிக்கிறவனோட வேர்வையில தான் குளிக்க முடியும். அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். நாங்க எப்பவுமே பகல்ல போக மாட்டோம். பசங்க எல்லாம் சேர்ந்து நைட்ல தான் பிளான் பண்ணிட்டு போவோம். நைட்ல போனீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா குளிச்சுட்டு வரலாம். நைட் டைம்ல வந்தீங்கன்னா தரிசனம் நம்மளால பண்ண முடியாது. நான் எதை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு புரியலையா? நம்ம தருமபுரி மாவட்டத்துல அரூர் வட்டத்துக்கு பக்கத்துல இருக்க தீர்த்த மலைங்கிற மலையை பத்தி தான் நான் இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ராமர், குமாரர், கௌரி, அக்னி, அகஸ்தியர் அப்படின்னு சொல்லிட்டு 5 சுனைநீர் தீர்த்தம் இந்த மலையில இருக்கு. ரொம்ப கடினமான வறட்சி காலத்திலயும் இந்த தீர்த்தம் மட்டும் நிக்கவே நிக்காது. இது நின்றுச்சுன்னா உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்க மக்கள் சொல்றாங்க. நீங்க தீர்த்தமலை வந்திருந்தீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.